நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் பேட்ஸ் ஃபார்ம். இந்த வார வீடியோவில் நம்ம எஸ்கே பேட்ஸ் ஃபார்மோட இன்னொரு செட்டப்பை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவங்க வீட்டில் ஸ்பேஸிங் கம்மியாக இருக்கிறதுனால பேலன்ஸு பேட்ஸ் எல்லாம் வந்து வேறு ஒரு செட்டப்பில் இருக்குது. நம்ம அடுத்த வாரம் பார்ட் 2ல் பார்க்கலான்னு சொல்லி. இந்த ஃபார்ம் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அருமையாக இருக்குது. பேட்ஸ் கேஜுக்கு பின்னாடி எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒரு பெரிய கார்டன் செட்டப்பே போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், கொய்யாக்கா மரம், தென்னை மரம், பாக்கு மரம், அருமையாக ப்ளேஸ் பார்க்குறக்கே வந்து நல்லா நேச்சுரலாக இருக்குது. பேட்ஸுக்கு கொடுத்த கேஜஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் கேஜஸை. ஆமாங்க, இங்கே இருக்கிற எல்லா பேட்ஸுமே வந்து ஃப்ரீ ஃப்ளைட்டிங் கேஜில் தான் இருக்குது. கேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 6 அடி அகலம், 5 அடி ஹைட்டு, 5 அடி பிரெத்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இங்கே 6 ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது 6வது கேஜு. 6வது கேஜில் ஆஃப்ரிக்கன் நான் ரிங் வெரைட்டி 5 பேர் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா க்ரீன் பீச்சு, லூட்டினோ, அப்புறம் பீச்லேயே ரெட்வுட்டு இதெல்லாம் இருந்துச்சு. பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியாக ஆக்டிவாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் பாட்டுக்கு சண்டை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கேஜை சுற்றியுமே நிறையா பார்ட்ஸ் கட்டி விட்டுருந்தாங்க. கேஜோட ஃப்ளோரிங் பார்த்திங்கன்னா மரத்தட்டியில் சின்ன சின்ன கேப் விட்டு அடிச்சிருக்காங்க. பேட் சாப்பிட்டு விழுகிற வேஸ்டேஜ் எல்லாம் கீழே விழுகிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த 1-2 விழுகிற தெனை சீட்ஸு இதெல்லாம் சாப்பிட்றதுக்குமே வேறு ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க. அதை வீடியோட கடைசியில் காட்டுறேன் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபின்ச்சஸ் செட்டப்பு. ஃபின்ச்சஸ் பார்த்திங்கன்னா 10 பேர் இருக்குது. 10 பேர் பார்த்திங்கன்னா நார்மல் ஜீப்ரா ஃபின்ச்சஸுமே ஒயிட் ஃபின்ச்சஸும் மட்டும்தான் இருக்குது. இந்த ஃபின்ச்சஸுக்கு பார்த்திங்கன்னா பாட்டு பார்த்திங்கன்னா நிறையா பாட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா எல்லா பேட்ஸுக்குமே வந்து பாட்டுனால தான், பாட்டுக்காக தான் அடிதடியாக இருக்கும். அந்த பிரச்சனையே இருக்கக்கூடாங்கிறனால பேர் கம்மியாக இருந்தாலும் பாட்டு நிறையா இருக்குது. அதனால் அந்த ப்ராப்ளம் இருக்காது. பேட்ஸ் உட்காரக்கு பார்த்திங்கன்னா கம்பி தான் கொடுத்துருக்காங்க, நம்ம வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கம்பி. அது சென்டரில் பார்த்திங்கன்னா கட்டு கம்பியிலேயே சும்மா ஒரு தூரி மாதிரி செஞ்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸ் ஃப்ரீ ஃப்ளைட் செட்டப்பு. இங்கே இருக்கிற லவ் பேர்ட்ஸ்க்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா 2 ஃப்ரீ ஃப்ளைட் கேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செமி பேர்ட்ஸு. அந்த இன்னொரு கேஜில் இருக்கிற ப்ரீடிங் பேர்ட்ஸ்லேருந்து இறங்குற சிக்ஸில் எடுத்து இந்த கேஜில் போட்டுருவாங்களாம்மா. ப்ரீடிங் ஸ்டேஜ் ஆனோம்னே மறுபடியும் அந்த கேஜுக்கு மாற்றுவோம். இதிலே செட் ஆகிடுச்சுனாலும் இந்த கேஜிலே விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கேஜ்லேயும் நிறையா பார்ட்ஸ் கட்டியிருக்காங்க. அதனால் இங்கேயே நம்மளுக்கு பேரானாலுமே இப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் விட்டுருக்காங்க. இந்த பேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஹாபியாக வளர்த்துறதுனால இதுலேருந்து ப்ரீடிங் ரிசல்ட் எடுக்கணும், சிக்ஸ் நிறைய எடுக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் இல்லை. டெய்லி கொஞ்சம் நேரம் இந்த பேட்ஸை வந்து பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம்னா கொஞ்சம் ஒரு மன ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வளர்த்திட்ருக்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரிங் வெரைட்டி. இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஃபிஷரு, ஒயில்டு மாஸ்க்கு, வயலட்டு ஒரு 8 இதெல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காக்டெயிலில் ஒயிட் ஃபேஸு, லூட்டினோ பேரலு ஒரு 4 பேர் இருக்குது. நம்ம ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா காக்டெயில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாட்டில் ப்ரீட் பண்ணுறோம். எனக்கு பார்த்திங்கன்னா பாட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரியல. ஏன்னா எக் ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, சிக்ஸ் எப்படி இருக்குது, க்ரோத் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்ப சிரமமாக இருக்குது. பேட்ஸுக்கும் எனக்கு அது கரெக்டாக இருக்க மாதிரி தெரில. ஏன்னா பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பேட்ஸை பார்த்திங்கன்னா தெரியும், பாட்டில் இருக்கிறனால அதோட டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எண்டில் வந்து ஃபோல்டான மாதிரி இருக்கும். இன்பேட்டிங்காக பாட்டுக்குள்ளே உட்காந்து அப்படி ஃபோல்ட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேட் உட்காந்துருந்துச்சு. சரி எக்கு இது வச்சுருக்குமோன்னு க்ளோஸராக போய் எடுக்கலான்ட்டு இப்போ கேமரா பக்கத்தில் கொண்டு அதோட பேராட்டிருக்கு வேகமாக வந்து கொத்தறக்கு வராங்க. இதை நம்ம முதல்ல சொன்ன லவ் பேர்ட்ஸோட இன்னொரு செட்டப்பு.
இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பேர்ஸு. இதில் எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 5-20 பேர் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதாக பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஜுக்கு அவுட்டர்லேயே பார்த்திங்கன்னா 1, 2ன்னு நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேஜ் செட்டப் இதோட இவங்க நிறுத்தலை. பறவை மேலே இருக்கிற ஆர்வத்தினால இவங்க வீட்டு வேலை நடந்துகிட்ருக்கு. வீட்டு வேலை முடியும் போது பக்கத்தில் இருக்கிற ஃப்ரீ ப்ளேஸில் பார்த்திங்கன்னா 16க்கு 16 ஓப்பன் ஏவரி ஒன்று ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸாக வாங்கணும்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. டேமுடைய எக்ஸாட்டிக் பேர்ட்ஸு. கண்டிப்பாக அதே ஒரு வீடியோவை நம்ம போடலாம். அந்த கேஜ் கீழேயே பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் கேஜ் ஒன்று இருக்குது. அந்த விழுகிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு இன்னொரு ஐடியா பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அது பார்த்திங்கன்னா கோழி, நாட்டுக்கோழி வளர்த்திட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாத்தும் வளர்த்துறாங்க. அந்த பெரிய கேஜ்லேயே பாதியாக மறைச்சி கீழே இந்த பக்கம் பாதி நாட்டுக்கோழியும் அந்த பாதி வாத்தும் விட்டுருக்காங்க. காலையில் திறந்து விட்டால் மேய்ஞ்சிட்டு மறுபடியும் நைட் வந்து அடைஞ்சிக்குது. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடை வருவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.